ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் ஏன் தெரியுமா இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை சந்திக்க வந்தேன்? ஒரு முக்கிய காரணம் உண்டு. உன்னை நான் சந்திக்க வரும் பொழுதெல்லாம் முக்கியமான காரணத்துடன் தான் வருவேன். எதையும் நான் உனக்கு தேவையில்லாமல் சொல்வது கிடையாது. ஆனால் இப்பொழுது மிக 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 முக்கியமான ஒரு விஷயத்தோடு தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன். உனக்கு இந்த விஷயம் தெரியாமல் நீ கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய். தயவு செய்து கண்டுகொள். இல்லை என்றால் தேவையில்லாத விஷயம் நடக்கும் என்பதை உனக்கு சொல்லத்தான் வந்தேன். சில விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயானால் வரும் பிரச்சனையிலிருந்தோ வரும் கஷ்டத்திலிருந்தோ தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அதை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை மீறிய பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுகிறது. ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று ஒரு தெய்வம் உங்களுக்கு சொல்கிறது, ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற ஒரு தெய்வம் உதவி செய்கிறது என்றால் அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எதையுமே கண்டு கொள்ளாமல் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது தெய்வம் எனக்கு அப்பொழுதே காட்டியிருந்தால் நான் தப்பித்து இருப்பேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் நானே என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை விஷயத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் பிறகுதான் தெரிந்தது இதெல்லாம் சாய் சொன்னதுதான் என்று. ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்கள் சொன்ன விஷயம் சொன்ன நேரத்தில் நடக்க வேண்டும் என்று. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், யார் என்ன சொல்கிறார்கள், இது எப்பொழுது நடக்கும், எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விஷயம் நடக்கும் பொழுது நீங்கள் தப்பிக்க முடியும். இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் சமீபம் 2 நாளாகவே உன்னை சுற்றி சுற்றி ஒரு தெய்வம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நீ கண்டு கொள்ளவில்லை என்பதற்காக தூரமாக போய் நிற்கிறது. ஆனால் அந்த தெய்வமோ உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டு தான் இருக்கிறது. நீ நினைக்கிறாய் உன்னை எந்த தெய்வமுமே பார்க்கவில்லை, எந்த தெய்வமுமே எதுவும் செய்யவில்லை என்று. ஆனால் உன்னை காப்பாற்ற எல்லா தெய்வமும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ எல்லாரையும் வணங்குகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எல்லா தெய்வமும் உன்னை காப்பாற்றத்தானே வேண்டும். எல்லா தெய்வமும் உன்னை காப்பாற்றுவதற்காக நிற்கிறது. இதில் ஒரு தெய்வமோ உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. 2 நாளாக உன்னை காப்பாற்றுவதற்காக சுற்றி கொண்டு அலைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீ கண்டுகொள்ளாமலேயே இருக்கிறாய். இது எந்த விதத்தில் நியாயம்? அதை நான் உனக்கு எந்த தெய்வம் உன்னை சுற்றுகிறது, எந்த தெய்வத்தை நீ நாடி போனால் இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலை மாறும், இப்பொழுது வர இருக்கும் பிரச்சனையிலிருந்து நீ எப்படி தப்பிப்பாய் என்பதையே சொல்ல வந்தேன் நான். புரிகிறதா தங்கமான பிள்ளையே? உனக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்படுத்த நிறைய பேர் திட்டம் போடுகிறார்கள். ஆனாலும் அந்த தெய்வம் எந்த பிரச்சனையிலும் உன்னை சிக்க வைத்து விடக்கூடாது, நீ எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. அது யார் என்றால் காவல் தெய்வம். நீ வணங்குகிறாய் பார்த்தியா, அந்த ஐயனார். அந்த ஐயனார் தான் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறார். 2 நாளாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று, உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார். அவர்தான் உன்னுடைய காவல் தெய்வம். நீ நம்புகிறாய், அவரை நீ நம்புவதனால்தான் அவர் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார். எல்லா தெய்வமும் ஒன்றுதான். புரிகிறதா தங்கமான பிள்ளையே? நீ சில சமயம் பார்த்தாயானால் நீ ஏதோ ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டு போவாய். அதே தெய்வம் உன் கண்ணுக்கு நேராகவே வந்து நிற்கும். 2 நாளாக நீயும் நன்றாக யோசித்துப்பார். இந்த ஐயனார் நீ உன்னுடைய கண்ணுக்கு பட்டாரா இல்லையா என்று உனக்கு அப்பொழுதுதான் ஞாபகமே வரும். நான் சொன்னாலெல்லாம் ஞாபகம் வராது. எப்படி அவர் நம்மிடம் வருவார் என்று உனக்கு தோன்றும். ஆனால் நன்றாக யோசித்துப்பார். படங்களாகவோ இல்லை சிலைகளாகவோ உன் கண்ணுக்கு அவர் பட்டாரா இல்லையா? பட்டார் தானே தங்கமான பிள்ளையே. அவர் உன்னுடைய காவல் தெய்வம். நீ எங்கு போனாலும் உனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறார். உன்னுடைய வீட்டு வாசலில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று காவல் காத்து கொண்டு இருக்கிறார். நீ வாகனத்திலெல்லாம் போகும் பொழுதெல்லாம் அவர் உனக்கு முன் நின்று வரும் ஆபத்தை அவர்தான்
வரும் ஆபத்தை தடுத்து நிறுத்தி எல்லா பிரச்சனையிலும் இருந்து, அதாவது ஆபத்திலும் இருந்து தடுத்து கொண்டு இருக்கிறார். நீ அவரை வணங்குவதை ஒரு நாளும் விட்டுவிடாதே. இந்த சாய் சொல்கிறேன், தொடர்ந்து அவரை வணங்கு. அவருடைய வாழ்க்கையில், அதாவது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் இருக்கிறார். முக்கியமாக அவர் என்ன தெரியுமா உனக்காக செய்கிறார்? நீ வாகனத்தில் போகும் பொழுதும் சரிதான், அவர்தான் முன் செல்கிறார். சென்று அவர்தான் உன்னை காப்பாற்றுகிறார். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருவது போல் இருந்தால் அவர் முன் சென்று அந்த பிரச்சனையை அவர் தாங்கி உனக்கு எந்த ஒரு விஷயமும் கெட்டதாக நடக்காமல் நல்லதாக நடக்கும்படி, எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அவர் செய்கிறார். 2 நாளாக அவர் உன்னை தேடி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமாக சொல்கிறேன், அவர் தேடி வந்ததுக்கு காரணம், எங்கு சென்றாலும் பார்த்து செல், பொறுமையாக செல். வாகனத்தில் போகும் பொழுதும் சரி, யார் எப்பொழுது பேசினாலும் சரி, நிதானமாக பேசு, நிதானமாக இரு என்று சொல்லவேதான் அவர் உன்னை தேடி தேடி வந்தார். ஆனால் நீயோ அதெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு போய்கொண்டு தான் இருக்கிறார். பரவாயில்லை, அதை தான் நான் சொல்லிவிட்டேனே. நான் சொன்னால் நீ கேட்பாய் என்றுதான் நான் சொன்னேன். எல்லா தெய்வமும் ஒன்றுதான் தங்கமே. உங்களுக்கு மட்டும்தான் உருவங்கள் வேறு வேறாக இருக்கிறதே தவிர எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதுகாப்பதும் வழிநடத்துவதும் நீங்கள் வணங்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் தான். நீ என்னை பாசமாக அப்பா என்று வணங்குகிறாய். நான் உனக்கு அப்பாவாகவே இருக்கிறேன். அந்த ஐயனார் உனக்கு காவல் தெய்வமாக இருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் எல்லா தெய்வமும் சேர்ந்து காப்பாற்றுவோம். ஏன் தெரியுமா? நீ மனிதனை நம்புவதை விட தெய்வத்தை தான் அதிகமாக நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் முழு நேரத்தையும் ஒப்படைத்து இருக்கிறாய். அதை நாங்கள் மனிதர்கள் போலவே உனக்கு நாங்கள் ஏமாற்றத்தை தந்துவிட்டோம் என்றால் நீயே தெய்வத்தையே வெறுத்து போய்விடுவாய். சரிதானே? நான் இவ்வளவு நம்புகிறேன். ஆனால் நீங்கள் அனைவரும் எதுவுமே தெரியாத போல கண்டு கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று எங்களையே நீ வெறுத்து விடுவாய். அதனால்தான் நான் இப்பொழுதே சொல்லிவிட்டேன், நிச்சயமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனையையும் நீக்கிவிட்டு சந்தோஷத்தை தருவோம். நீ வெளியில் செல்லும் பொழுதும் சரிதான், நீ எங்கு இருந்தாலும் சரிதான், யாரோடு வெளியில் பயணத்தை மேற்கொண்டாலும் சரிதான், வாகனத்தில் போனாலும் சரிதான், எப்பொழுதும் எதையும் நினைக்காமல் பொறுமையாக சந்தோஷமாக செல். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், வெளியில் செல்லும் பொழுது உன் வீட்டில் இருக்கும் கவலைகளையோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையோ பற்றி சிந்தித்து கொண்டே போகாமல், எந்த வேலைக்காக போகிறாயோ, எந்த சுற்றுப்பயணத்திற்காக போகிறாயோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் முழு கவனத்தை செலுத்து. எல்லா நேரமும் ஏதேதோ யோசித்து வீட்டில் இருக்கும் பொழுது யோசித்து தேவையில்லாத விஷயத்தில் தவறு செய்வாய். அதுபோல வெளியில் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பாதிப்பாக மாறும். புரிகிறதா தங்கமே? அதனால் எப்பொழுதும் எதையும் பற்றி வெளியில் போனால் குழப்பிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வில் நிதானமாக இருந்தாயானால் பிரச்சனையும் வராது, எந்த ஒரு குழப்பமும் நடக்காது. நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடும் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நிதானத்தோடும் இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் சந்தோஷமானது கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன், நீ எப்பொழுதும் இருப்பேன். இப்பொழுது கூட நான் சொன்னால் நீ கேட்பாய் என்றுதான் இந்த விஷயத்தையே நான் சொல்கிறேன். எந்த தெய்வமும் உன்னை எப்பொழுதும் தவறான பாதைக்கோ தவறோ செய்யவே செய்யாது. நீங்கள்தான் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து கொள்கிறீர்கள். ஆனால் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஒரு பொழுதும் மறந்துவிட வேண்டாம். எங்கு சென்றாலும் எப்படி சொல்ல வேண்டும்? குழப்பம் இல்லாமல் போகும் இடத்தை பற்றி யோசித்து கொண்டு சந்தோஷமாக செல்ல வேண்டும். நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு. சதா சர்வகாலமும் நான் இருக்கிறேன் உனக்காக. என்றும் என்றென்றும் இந்த கடவுளாகிய உன் அப்பாவாகிய இந்த சாய் நான் இருப்பேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உனக்கு அனைத்து வழிகளையும் காட்டுவேன் இந்த சாய் நான்
ஓம் சாய்ராம்.